ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் விக்கி நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற படம் பேட்டை தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் பேட்டை அண்ட் தலையோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் இருந்ததுன்னே சொல்லாங்க. ஆல்ரெடி நம்ம விஸ்வாசத்தோட ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ இப்போ பேட்டையோட ரிவ்யூ பார்க்கலாங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்டையர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டம் டீமுங்க. அதாவது ப்ரொடியூசர் வந்து கலாநிதி மாறன் அவர்கள் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சூஸ் பண்ணதே வந்து ஒரு பிரில்லியன்ட் ஐடியானே சொல்லணும். ஸோ கார்த்திக் சுப்புராஜ் பீங் எ ஃபேன் ஆஃப் தலைவர், அவர் வந்து தலைவரை வச்சு செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஒரு சீனும் ஒரு ஃபேனால் மட்டும்தான் ஒரு நாடி நரம்பில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை. அண்ட் பிஜிஎம் சொல்ல போனோம்னா நம்ம அனிருத் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. பாட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷ்னலாக தலைவரோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எத்தனை பேர் இருக்கிற அத்தனை பேருமே தலைவர் ஃபேன், அவங்க எல்லோரும் கூட சுற்றி இருந்தால் இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கம் போல் ஒரு ரெகுலர் ஸ்டோரி தான். நம்ம ஆல்ரெடி வந்து அருணாச்சலம், அண்ணாமலை, இந்த மாதிரி நிறைய முத்து அப்படின்று நிறைய ரஜினி படங்களில் பார்த்துருப்போம். ஸோ சேம் ஓல்டு ஸ்டோரி தான். பட் காட்டுற ஒரு டியூரேஷன் இருக்குது பாருங்கள். ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானரில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பெரிய ஸ்டார்டம் கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் கூட விஜய் சேதுபதி சேர்ந்தது வந்து ஒரு பெரிய மாஸுங்க. அதாவது விஜய் சேதுபதியோட ஓன் ஸ்டைல்லையே வில்லனிசம் காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க கூட யாரும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிருக்காங்க, சிம்ரன் அண்ட் பாபி சிம்ஹா அண்ட் நம்ம தலைவரோட ஃப்ரெண்டாக சசிகுமார் வராரு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய க்ரூவாக வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு லேக் ஆகிற மாதிரி தோணுது. பட் ஓவரால் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து ஒரு காலேஜ் வார்டனாக இருக்கார். ஸோ அந்த காலேஜ் வார்டனாக இருக்கும்போது வந்து காலேஜில் சில பல பிரச்சனைகள் ஆகுது நம்ம பாபி சிம்ஹாவால். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இவர் நடுவில் இன்வால்வ் ஆகி எல்லாரையும் அடித்து தம்சம் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து யார் இந்த மனுஷன், யார் இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம பாஷா படத்தில் கேட்குற மாதிரி மாணிக்கம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து அந்த காலேஜில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டானாக இருந்திருக்காரு, ஒரு பெரிய தாதா மாதிரி இருந்திருக்காரு. இவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி அவர் ஊரில் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தவர் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு வார்டனாக வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ அப்படி மூவ் ஆகிற கதை தான் இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்க, ரஜினி யார், அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு அப்படின்றதான் மீதி கதை. இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூ வேற ஒரு படத்துக்கு பார்க்கலாம். அன்டில் தென் விக்னேஷ் சைனிங் ஆஃப் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். ஹாய், மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.